இன்னைக்கு நமக்கு சுண்டைக்காய் கிடைச்சிருச்சுங்க. இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்த்துடலாம். சுண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வந்து நிறைய சீசனுக்கு கிடைக்கும். அந்த சமயத்துல நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுண்டைக்காயில வந்து நிறைய சத்தெல்லாம் இருக்குதுங்க. அதாவது சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சியெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு நல்லா இரும்பு சத்துள்ள ஒரு காய் இது. நீங்கள் கூகுள் கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான காய் இது. இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்த்துடலாங்க. சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து உரல்லையோ அல்லது அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா இடிச்சு எடுத்துருங்க. அந்த விதையெல்லாம் நீட்டாக நம்ம கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குழம்பு வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கருப்பு கலரில் தான் வரும். இந்த காயில் நிறைய அயன் சத்து இருக்குது. இப்போ நல்லா காயெல்லாம் கழுவி ஒரு குண்டாலில் நான் மாற்றி வச்சுட்டேங்க. 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா விதை குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். இந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டு எடுத்துருக்கேங்க. அதுதான் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வடசட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம அது கூட 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வர தக்காளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லாட்டை தாங்க இருக்குது. யானையே ஏறி மிதிச்சாலும் உடையாதாட்டு இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால சென்டர் பகுதி மட்டும் நான் கல்லாட்டு இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு மேல் தோலை மட்டும் நாங்கள் போட்டுட்டேன். இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இன்னொரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கழுவி வச்சுருக்க சுண்டைக்காயை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. காய் பார்க்கறதுக்கு தான் சிறுசுங்க, ஆனால் அதோட சத்து வந்து ரொம்ப அதிகம். இப்போ எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். அந்த புளி ஊற்றி நல்லா புளியோடு சேர்த்து காய் வந்து கொதிச்சிருச்சுங்க. இது கூட நம்ம மணக்கி அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி ஜார்லேருந்து ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நீங்கள் கிரேவியாட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை தண்ணியாட்ட சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தண்ணி குழம்பாட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. பச்சை வாசம் போன பிறகு நம்ம குழம்பு வந்து வேற குண்டாவுக்கு மாற்றிக்கலாம். இப்போவும் கிராமங்களில் நிறையா வந்து இந்த சுண்டைக்காய் செடி இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து நிறையா இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி நம்ம பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை அடுத்த நாள் வச்சு சுண்டை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ஸ்ரீனிவால் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.